விளாத்திக்குளத்தில் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை. 2 மாதங்களில் விசாரணை முடிந்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் சிறுவன் கொடூர கொலை. 5 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டம். தவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோவையை தொடர்ந்து மரக்காணம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. தவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச் செயல்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள். தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதலமைச்சர் விஜய் இப்போது வாய் திறக்க மறுப்பது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். இது தமிழ்நாடா, உத்தரப்பிரதேசமா, எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்றும் சரமாரி கேள்வி. விளாத்திக்குளத்தில் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரனுக்கு 2 மாதங்களில் இரட்டை மரண தண்டனை. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி வரவேற்பு. வழக்கின் விசாரணையை விரைந்து நடத்தி முடித்து நீதியை பெற்றுத் தந்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி. நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தேசிய தேர்வு முகமை தங்களது பிழையில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் கண்டிப்பு. சென்னை மற்றும் ஈரோட்டில் டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் உத்தரவை அரசு ரத்து செய்ய வலியுறுத்தல். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்திய தவேக அரசுக்கு கண்டனம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டதாரி பெண்கள் போராட்டம். விருதுநகர் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம். மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம். தவறானவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோமே என மக்கள் துவண்டு போயுள்ளனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு மருந்தாகவும் அரவணைப்பாகவும் திமுகவினர் மட்டுமே இருக்க முடியும் என்று வீடியோ வெளியிட்டுள்ள மூத்த குடிமகன். கோவை தொண்டாமுத்தூர் அருகே காதலிக்க மறுத்த இளம் பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில்களை வீசி கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் கொண்ட ரவுடி கும்பல். தமிழ்நாட்டில் கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. தவேக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். மதுரையில் சிறுவன் கொலை சம்பவத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு. தவேக ஆட்சியில் தமிழ்நாடு இரத்தக்காடாக மாறி வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாள்தோறும் கொலை, பாலியல் வன்கொடுமை என அச்சத்திலேயே பொழுது விழிவதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா? முதலமைச்சர் விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். வேலூர் அருகே மாமூல் கேட்டு மிரட்டிய தவேக ஒன்றிய செயலாளரை கைது செய்ய கோரிக்கை. செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டம். சென்னை பெரம்பூரில் கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அராஜகம். பொது இடத்தில் மது அருந்துவிட்டு 5 பேர் கொண்ட கும்பல் அட்டூழியம். முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் கொலை, கொள்ளை சம்பவங்களும் கஞ்சா புழக்கமும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்றில் பட்டப்பகலில் அரங்கேறும் மணல் கொள்ளை. ஆந்திராவுக்கு மணல் கடத்தி செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார். மணல் கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் 10 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு. திருநீர்மலை பிரதான சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வெப்ப அலை நீடிக்கும்.
இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒரு துளி ரத்தத்தில் புற்றுநோயை கண்டறியும் கருவி. சீன விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பு.